makeover video. It's a very good product. எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் and make them proud. Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோ வந்து fridge makeover வீடியோ தான் பார்க்க போறோம். So fridge வந்து ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப அப்படியே கச்சமொச்சன்னு இருக்கு. அதுதான் இப்போ ஆர்கனைஸ் பண்ண போறேன். அதுக்கான சில ஆர்கனைசிங் டிப்ஸ் எல்லாம் நான் காட்ட போறேன் அண்ட் மீல் ப்ரெப்பும் பண்ண போறோம். ஸோ நேற்று சாட்டர்டேவே வந்து நாங்கள் வீக்லிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு, மீல் பிளானிங்கும் பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ கொஞ்சம் மீல் ப்ரெப்பும் பார்க்க போறோம் அண்ட் ஃபுல் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் டூரும் காட்ட போறேன். ஸோ நான் பிஃபோர் டூர் நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் ஆஃப்டர் டூர் காட்டுறேன். ப்ராடக்டோட எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், வாங்க போலாம். ஸோ இதுதான் இந்த ஃப்ரிட்ஜ் தான் வீட்டில் இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜு அண்ட் இதுதான் மீல் பிளானிங். லைக் சாட்டர்டேவே எல்லா மீல் பிளானிங்கும் முடிச்சாச்சு. இதுதான் இந்த வீக்கோட மீல் பிளானிங் அண்ட் திங்ஸ் டு கெட் அதையும் வாங்கி ஒட்டியாச்சு. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நம்ம மேக்னெட்டிக்ன்றதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம் அண்ட் இது அப்படியே ஒட்டிக்கும். நம்ம எடுத்து நம்ம அழிச்சு எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் மீல் பிளானர் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜு இட் இஸ் வெரி டர்ட்டி. ஆல்ரெடி நான் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த கொஞ்சம் ஆர்கனைசர்லாம் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ஒர்க் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆர்கனைசர் தான் இப்போ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளெல்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆர்கனைசர் பற்றி சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 6 ஸ்டோரி ஆர்கனைசர் அண்ட் இது இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே சில்லிஸ், லெமன் அண்ட் இங்கே வந்து பீல் கார்லிக் அண்ட் பீல் சின்ன வெங்காயம் இது ரெண்டுத்தையும் பீல் பண்ணி வைப்பேன். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நம்ம கழுவணும்னா இதில் அப்படியே கழுவிக்கலாம். லைக் ஃபில்டர் பண்ணி இதை தனியாக எடுத்து கழுவணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே கழுவிக்கலாம் அண்ட் கழுவிட்டு அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்தது வந்து இது லைக் யூஸ்வலாக நம்ம இந்த க்ரீன்ஸ் எல்லாம் எனக்கு கருவேப்பிலை இருக்கும்போது கொத்தமல்லி தேவைப்படும், அதெல்லாம் தனித்தனி டப்பாவில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால இதில் வச்சுருக்கேன். இது நம்ம தனியாக எடுத்து வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு உள்ளே வந்து என்ன வைக்கணுமோ கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லி வந்து நான் யூஸ்வலாக கட் பண்ணி தான் வைப்பேன், ஏன்னா அதை வேற எடுத்து திரும்பியும் கட் பண்ணணுன்றதுனால. ஸோ அதை மாதிரி வைப்பேன் அண்ட் கீழே நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறதுனால அது ஃபுல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ஒன்றும் ஆகாது. அடுத்தது வந்து இது. ஸோ இது வந்து நம்ம இந்த பெரிய வெஜிடபிள்ஸ் லைக் குட்டி இதில் போட முடியாததெல்லாம் இதில் போட்டு வைப்பேன். ஸோ காலிஃப்ளவரை கட் பண்ணி இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வேறு ஏதாவது இதுக்கு முன்னாடி வந்து இதில் கேப்சிகம் இருந்தது, இப்போ காலி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு வைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக எம்டி பண்ணிவிட்டு க்ளீனிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறது அண்ட் மீல் பிளானிங் பண்ணுறதுலாம் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். ஸோ எப்பயுமே அது உரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தண்ணியில் ஊற வச்சாவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட்டு பண்ணுறேன். ஒரு சிலர் இதை ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டோரேஜ் ஐட்டம் லைக் இது நிக்குதா அப்படின்லாம் கேட்டீங்க. கிட்டத்தட்ட இது இன்ஸ்டால் பண்ணி நான் 9 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ 9 மந்த்ஸும் நல்லாவே நிற்கிது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது இப்படி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிளீனிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே எல்லாம் அங்கே தக்காளி சட்னி அது எல்லாமே கொட்டியிருந்தது, அது ஃபுல்லாகவே இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கிச்சனோட நிலமை. ஃபுல் ஏதோ கவுண்டர் ஸ்பேஸும் ஃபுல்லாக ஆக்கியபைடாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் நான் உள்ளே அடுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக இது வந்து அந்த பக்கெட் பிரியாணி டப்பா இல்லை. ஸோ இதுதான் நான் மாவு டப்பாவாக யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு மாவு ஊற தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு நைட்டு தான் அரைச்சி வரும். பட் இதுவும் நான் ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கிறேன். ஸோ தட் இந்த ஸ்பேஸ் அதுக்கு வேணுன்றது எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதையும் ஃப்ரிட்ஜ்குள்ளே வைப்பேன். அண்ட் யூஸ்வலாக இது மீல் ப்ரெப் பண்ணி வைக்கிறது. ஸோ யூஸ்வலாக நான் மீல் ப்ரெப்னா நான் சமைச்செல்லாம் வைக்க மாட்டேன், பட் காய்கறி அது மாதிரிலாம் ஃபுல்லாக வெட்டி வச்சுடுவேன். ஸோ இப்போ புலாவ்லாம் இருந்ததுன்னா கேரட்டு, பீன்ஸு,
பீஸ் அந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வெட்டி வெட்டி வச்சிடுவேன். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்பேஸும் ரொம்ப பிடிக்காது, நம்ம கம்பார்ட்மெண்ட் மாதிரி இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியா நல்லா ஸ்டோரேஜ் பிடிக்கிறதுக்கான ஸ்பேஸா இருக்கும். அண்ட் இது கண்டிப்பா நீங்க நிறைய இதுல பார்த்துருப்பீங்க. ஸோ இது வெஜிடபிள்ஸ் அண்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ நம்ம ஒன்று இந்த பாட்டில் ட்ராக்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னா, இந்த வெஜிடபிள் ரேக் இருக்குல்ல, அந்த ஃப்ரெஷ் கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள இதை அரேஞ்ச் பண்ணி அதுக்குள்ள வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்க போறேன். அப்புறம் இதுவும் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் இது வந்து யூஸ்ஃபுல்லா நான் ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர் ஃப்ரிட்ஜுக்காகன்னு வாங்கினது பாத்தீங்கன்னா இதுதான். இது நான் மல்டி பர்பஸா யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் நல்ல ஆர்கனைசர். இது செட் ஆஃப் 6 ஆர்கனைசர். இது நீங்க ஐக்கியா ஹால் வீடியோல பாத்திருந்தீங்கனாலே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து என்கிட்ட இப்ப 12 டப்பா இருக்கு. ஏன்னா இது மல்டி பர்பஸா ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜுக்குன்னு மட்டும் இல்ல. நான் சிலதெல்லாம் என் ஸ்டடி டேபிள் கிட்டயும் வச்சிருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஒன் above the other இப்படி ஸ்டாக் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இது எனக்கு இட்ஸ் a very good product. I still recommend you to buy this. If you're not buying any of those things, buy this. அடுத்தது வந்து இந்த பாட்டில். ஸோ இதுவும் செட் ஆஃப் 6 பாட்டில்ஸ் தான். ஸோ இதுல என்ன பண்ணுவேன்னா, நான் நிறைய இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் எல்லாம் பண்றோம்ல, ஸோ அதெல்லாம் வைப்பேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுல போட்டு வைப்பேன். அப்புறம் ஏதாவது சட்னி ஏதாவது பண்றேன். யூஸ்வலா நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் மீல் ப்ரெப்ல என்ன பண்ணிடுவேன்னா, புதினா சட்னியும் தக்காளி தொக்கும் முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன் செஞ்சுட்டு. ஸோ என்னைக்கு நம்ம என்ன மீல் ப்ரெப் பண்ணாலும் ஒரு சில நாள் நம்மளுக்கு சமைக்கணும்னு தோணாது. அந்த மாதிரி இதுல சாப்பாடு மட்டும் வச்சுட்டு இதுல இருந்து எடுத்து போட்டு கிளறி சாப்பிட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி மீல் ப்ரெப்ல இது இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். அண்ட் நிறைய ஸ்பேஸும் எடுக்காது. நான் அந்த பாட்டில் ட்ராக்லயே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருவேன். இந்த 2 பாட்டில்ஸ் கூட வாங்கியிருக்கேன். ஸோ யூஸ்வலா நான் இந்த ஏபிசி ஜூஸ் பண்ணி வச்சிடுவேன். வீக்லி ஒன்ஸ்க்கு பண்ணி வச்சுட்டா அது பாட்டுக்கு இருக்கும் நாள் பூரா. வீக் பூரா நம்மளுக்கு எப்ப வேணுமோ அதை எடுத்து குடிச்சுக்கலாம். அது ஒண்ணு. ஸோ இதெல்லாம் தான் இப்ப அரேஞ்ச் பண்ண போறேன். எப்படி அரேஞ்ச் பண்றேன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாவு டப்பா வைக்க போறேன். நீங்க மேலதான் வைக்க போறேன், ஏன்னா அது அந்த இடத்துக்கு அது ஸ்பேஸ் போதும். ஸோ அந்த மாதிரி மேல வைக்க போறேன். இது இல்லாம இன்னும் 2 ஆர்கனைசர் காட்ட மறந்துட்டேன். லைக் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எப்படின்னா நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு கீழே வச்சுட்டு யூஸ் பண்ணாலும் லைக் நிறைய ஸ்பேஸ் எடுக்காது. அந்த மாதிரி பிடிச்சிக்கும். அது கீழே இருந்தாலும் இது பாட்டுக்கு மேல இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இதை இப்படி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பன்னீர் அண்ட் பட்டர், இது வந்து பட்டர் ட்ரே, இதெல்லாம் ரீஃபில் பண்ணணும். நான் இப்போதைக்கு அரேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து மாவு இது வச்சிருக்கேன். அண்ட் இந்த ஸ்பேஸ் ஏன் வச்சிருக்கேன்னா, வீக் ஃபுல்லாக கண்டிப்பாக லெஃப்ட் ஓவர் இருக்கும். எல்லாமே லைக் காலியெல்லாம் ஆகாது. ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸை ஃபுல்லாக ரிசர்வ் பண்ணிட்டேன். பட் மிச்ச இடத்துலலாம் வந்து ஃபுல் பேக்டாக இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு அந்த 2 மீல் ப்ரெப் டப்பா, ஸோ நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு, அண்ட் 2 ஸ்டோரேஜ் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இங்கே திரும்பியும் 2 ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இந்த 4 டப்பா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் எப்படி வேணா. ஸோ நம்மளுக்கு ஃபில் ஆகலைன்னா அதை எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அகேன் இது வந்து அந்த கருவேப்பிலை டப்பா நான் சொன்னது. ஸோ அதுவும் இங்கே வச்சாச்சு. அண்ட் இந்த ஹிடன் ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது நீங்கள் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து இந்த 6 ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதெல்லாம் ஈஸியாக நான் எடுப்பேன்றதுனால இதுக்கு மேலே நான் எதையுமே ஸ்டாக் பண்ணல, இது அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கு என்ன இல்லை, எப்போ ரீஃபில் பண்ணோன்றது ஈஸியாக தெரியும். ஸோ அதை மாதிரி வச்சுட்டேன். அண்ட் இங்கே இந்த வாட்டர் பாட்டில்லாம் வச்சுட்டு இந்த பார்ட்டிஷன் இங்கே நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ஃபுல்லாக சாஸஸ், மயோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் வச்சாச்சு. இங்கே இந்த 4 பாட்டில் வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் இனிமேல் தான் நான் பண்ணணும். அண்ட் இங்கே எக் ட்ரே எப்பயும் போல், பிக்கிள் அண்ட் கர்ட். ஸோ இதுதான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட். ஐ திங்க் இட் இஸ் ஆர்கனைஸ் ரைட் நவ். ஸோ இதை ஃபுல்லாக நான் அடுக்கிறேன், மீல் ப்ரெப்பும் பண்ணிவிட்டு அடுக்கவும் போகிறேன். ஸோ நான் இப்போ இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, தண்ணி ஆகுது. லைக் இது நாங்கள் நேற்று தான் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம். ஸோ அதுக்குள்ளேயே அது தண்ணி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு கவரில் போட்டு வைக்கிறதுல அவ்வளோ இஷ்டம் கிடையாது.
ஸோ கிட்டத்தட்ட இது ஃபுல்லாக அடுக்கியாச்சு. நீட்டாகவும் இருக்குது, எண்ணெய் இருக்குது எண்ணெய் இல்லை, அண்ட் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நல்லாவே வந்திருக்கு. இது அப்படியே உள்ளே தள்ள போகிறேன் நான். அண்ட் நான் இந்த இலையெல்லாம் ஃபஸ்ட்டே எப்பயுமே க்ளீன் பண்ணிடுவேன். தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணி காய விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன். ஸோ இது காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரூட்ஸ். கிரேப்ஸ் எல்லாம் வந்து பிச்சு போட்டுருவேன். பொமோகிரானேட்டை உரிச்சு வச்சுடுவேன். ஆப்பிள் அண்ட் பியர் மட்டும் அப்போவே கட் பண்ணி சாப்பிடணும், இல்லைனா ஆப்பிள் பிரித்து வச்சா ரொம்ப எல்லோ ஆகிடும். அதனால இது மட்டும் பண்ண மாட்டேன். பட் இதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ரெப் பண்ணிடலாம். நீங்கள் பொமோகிரானேட்டை இப்படி தான் உரிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கள் அப்பா இப்படி தான் பண்ணுவார். லைக் நிறைய பேர் அது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் நாங்கள் அப்படி பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்படி கரண்டியால் தட்டினா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது தெரியல, பட் இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ அடுத்து வந்து அந்த புதினா கொத்தமல்லி காஞ்சிடுச்சு, அதெல்லாம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு உரிச்சு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணும் போது தான் நம்ம ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் சென்னையில் எல்லாமே எங்கள் அம்மாச்சி தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து மேஜர் குக்கிங் ஒர்க் தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாச்சி வந்து இந்த புதினா உரிக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த வேலை பிடிக்காது. லைக் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. பட் எனக்கு இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, புதினா பிச்சு போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. பட் ஸ்டில் செஞ்சு தான் ஆகணும். வீணும் சின்ன வெங்காயம் ரொம்ப ஹெல்த்தி, பூண்டு ரொம்ப நல்லது, புதினா கண்டிப்பாக நம்ம சேர்த்தே ஆகணும். அப்படின்னு இருக்கும் போது நம்ம தான் பண்ணி ஆகணும், வேறு சாய்ஸே இல்லை. பட் ஸ்டில் இதெல்லாம் பண்ணும் போது மட்டும் அம்மாச்சி இருந்திருக்கலாம், நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ யா, டு ஆல் த நியூலி மேரிட் கேர்ள்ஸ், ஐ கேன் ஃபீல் யூ. ஐ திங்க் யூ கேன் ஃபீல் மீ ஆல்சோ. லெட்ஸ் டூ இட் அண்ட் மேக் தெம் ப்ரவுட். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. வெங்காயம், கார்லிக் அண்ட் பச்சை மிளகா எல்லாம் பிச்சு போட்டாச்சு. பச்சை மிளகா வந்து காம்பு பிச்சு போட்டால் நல்லா ரொம்ப நாள் இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ அது கரெக்டானு எனக்கு தெரியல, பட் இட்ஸ் டன். ஸோ அடுத்து வந்து தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். அதோட ரெசிபியெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. நான் ஒன்றும் பெரிய குக்கர்லாம் இல்லை, உங்களுக்கே கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ப்ராசஸை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செஞ்சேன். ஸோ அதை போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த தக்காளி தொக்கும் நல்லா வந்தது. அண்ட் அந்த சன்லைட்டில் வந்து அந்த தக்காளி தொக்கோட கலர் வந்து செம்ம யம்மியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி தொக்கு. அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அந்த கிளாஸ் ஜாரில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்த ப்ராசஸ் வந்து ஏபிசி ஜூஸ். ஸோ இதுக்கு வந்து 2 கேரட், ஒரு பீட்ரூட் அண்ட் ஒரு ஆப்பிள் எடுத்துட்டேன். ஸோ பீட்ரூட்டையும் கேரட்டையும் ஸ்கின்னை பீல் பண்ணிட்டேன். ஆப்பிள் வந்து அப்படியே தான் கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, நல்ல பிங்க் கலர். அண்ட் நான் யூஸ்வலாக வந்து ஏபிசி ஜூஸை ஃபில்டர் பண்ண மாட்டேன், அப்படியே தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ தட் அந்த ஃபைபர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு ஜூஸை புழிஞ்சு அதையும் ஸ்டோர் பண்ணியாச்சு அந்த கிளாஸ் ஜார்ல. தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு, அதையும் அந்த கிளாஸ் ஜார்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. புலாவுக்கு கட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃப்ரைட் ரைஸ்க்கு கட் பண்ணி வச்சுட்டேன். கேப்சிகமும் கேபேஜும் கூட நான் எப்போ குக் பண்ணுறேனோ அப்போ தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அது ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்குது. மற்றபடி இந்த வீக் எனக்கு வேறு எந்த வெஜிடபிளும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அந்த பட்டர் அண்ட் சீஸ் செக்ஷன். ஸோ இங்கே சீஸு பால் வாங்கினோன்னா அதெல்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அண்ட் பட்டர் இங்கே இருக்குது. அண்ட் இது வந்து ஹோம்மேட் பன்னீர். லைக் மீல் ப்ரெப்பில் நான் இதுவும் பண்ணுவேன். லைக் ரொம்ப பர்ஃபெக்டான பன்னீர்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இட்ஸ் அன் ஹோம்மேட் பன்னீர். அண்ட் எங்கேயாவது இந்த மாதிரி பரோட்டாலாம் ரெடிமேடாக வாங்கினோன்னா அதுவும் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாவு, இது இப்போதைக்கு எம்டி டப்பா தான், பட் மாவு அரைச்சதுக்கப்புறம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன்றதுக்காக இந்த பிளேஸை இங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தயிர் அண்ட் ஆல்சோ இது குழம்பு, நேற்று வச்ச குழம்பு அது அப்படியே மிச்சம் இருக்குது. அண்ட் மீல் ப்ரெப் பண்ணி வச்சுருக்க டப்பா, ஃப்ரூட்ஸ் டப்பா இங்கே இருக்குது, காலிஃப்ளவர் போட்டு வச்சுருக்க ஒரு டப்பா இருக்குது. அண்ட் இங்கே வந்து குட்டி மசாலா ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர், லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ஆர்கனைசர். இது வந்து 3 க்ரீன் லீவ்ஸ், லைக் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட்
அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸு, பிக்கிள் அண்ட் கர்டு இருக்குது. இங்கே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தக்காளி தொக்கு, புதினா சட்னி அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் லைக் நான் பண்ணதில்லை, கடையிலேருந்து வாங்கினது தான். அண்ட் இங்கே சாஸஸ் எல்லாம் வச்சாச்சு, சாஸஸ் அண்ட் மயோ, டொமேட்டோ எல்லாமே இங்கே வச்சாச்சு. கீழே வந்து அந்த ஏபிசி ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் வாட்டர் பாட்டில். ஸோ இதுதான் ஃபுல் ஆர்கனைசேஷன். இதுதான் ஃபுல் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். அண்ட் ஆல்சோ ஃப்ரீசர் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்ட்ராபெரிஸ் இப்படி இருக்குது, லைக் பேக்கிங் சோடா வினிகர் போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு, ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வாங்கி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரும். இதெல்லாம் வந்து நான் பேர்லி மணி யூடியூப் சேனலில் அவங்க சொன்னதுலேருந்து அவங்க சொன்ன டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இது வந்து பச்சை பட்டாணியை அப்படியே ஃபுல்லாக பிரித்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா கடையில் வாங்குகிற அந்த பட்டாணி பேக்கெட்டெல்லாம் வந்து கலர் போகுது. ஸோ அதனால் நான் பச்சை பட்டாணியாக வாங்கி பிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வேறு எதுவும் இல்லை, இந்த சைட்லாம் செக்ஷன் எம்டி. பட் ஆக்சுவலாக வைக்கணுன்ட்டு இருந்தது வந்து இந்த டெய்லி பேக்கெட் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சிடலான்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா ஆர்கனைசர் லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.